இன்றைக்கி நாம் இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சியினால் சிம்மம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவாருங்க. சிம்மம் ராசிக்குள்ள மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக சிம்மம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க. அதே போல் வீரம் செறிந்தவர்களாக இருப்பாங்க. எதற்குமே அஞ்சாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள். அதாவது சிங்க நடை போடக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள். அதே போல் கௌரவம் என்பது அதிகம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது கவரிமான் போல கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் என்பது கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் அரசியலில் ஒரு மிகப்பெரியதொரு புள்ளியாக திகழக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது பாருங்கள், ஒரு பெரியதொரு பதவிக்கு வரக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் எடுத்ததொரு காரியத்தை எவ்வளோ தடைகள் வந்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். சரி, இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக 8ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்தாருங்க. 2ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்தாருங்க. அப்போது அதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2.5 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டகச்சனி காலமாக இருந்தது. அதே போல் குரு பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தாருங்க. நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு அப்படிங்கிறது இருந்திருக்குங்க. நிறைய பேர் வேலையை விட்டு வந்திருப்பாங்க அப்படி சொல்லலாம் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால. ஏன் அப்படின்னா குரு வீட்டில் ராகு இருந்தார். அதே போல் ஒரு சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னவங்களாம் ஒரு 1.5 வருடமாக அடுத்தவன்கிட்ட போய் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈசனார் ஒரு 10லே தலை வீட்டிலே இருந்தக்கூடாது. அதாவது 10க்கு குரு வந்த போது சிவனே வந்துட்டு பிச்சை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பழைய பாடலில். ஸோ அப்போது கிட்டத்தட்ட 1 வருடமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. குரு வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் 8ஆம் இடத்துல. அதே போல் கண்டகசனி காலம், நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும். மேலதிகாரிகள் தொல்லை, தேவையற்ற இடமாற்றங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளை பார்த்துருந்துருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்கள். இப்போது பாருங்கள், இந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகின்றார்கள். ராகு கேதுக்களாக இருக்கட்டும், அதே போல் குரு பகவான், அதே போல் சனி பகவான், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் எல்லா கிரகங்களுமே பயிற்சியாக இருக்கின்றார்கள். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பாருங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக அமர இருக்கின்றாருங்க. அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கும், கேது பகவான் ராசிக்குள்ளேயும் அமர இருக்கின்றாருங்க. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு விரிவு காலம் அப்படிங்கிறது பிறந்து விட்டது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா
ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 18/5/2025 முதல் 7ஆம் இடத்துல அமரப்போகின்றார். ராகுக்கு வந்துட்டு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வாருங்க. அந்ததொரு சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க இந்த மே மாதம் 14ஆம் தேதி. அப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதத்தில் இருந்து 2026 மே மாதத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்ததொரு காலகட்டத்தை தவற விடாதீர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். சிம்மம் ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தவங்களுக்கு எல்லாமே இப்போது அஷ்டம சனி அப்படிங்கிறது வரப்போகுது. அஷ்டம சனியில் முற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2026 மே மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கையில் எது எல்லாமே சாதிக்கணுமோ அது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து குரு பார்வை லாபஸ்தானத்தை சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தீர்வை கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போது இந்த ராகுக்கு வீடு கொடுத்த உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு ரேஸு லாட்ரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்க இருக்கின்றது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா இப்போ 7ஆம் இடத்துக்கு ராகு வந்தால் நிறைய பேருக்கு வெளிநாட்டு தடை அப்படிங்கிறது வரும். ஆனால் இந்த 2026 மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டில் இருந்து குரு லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வெளிநாட்டு மூலமாக நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அந்நியர்களால் நிறைய அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்க இருக்கின்றது. வேற்று இனத்தவர்களால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. மனைவி வழி ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. மனைவி வழி சொத்துக்கள் என்பது கிடைக்க இருக்கின்றது. நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. நல்ல நண்பர்கள் அமைய இருக்கின்றார்கள். நண்பர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றது. எப்படின்னா இந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க 2-3 கிளைகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம், இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. இது ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டமுங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது இந்த ராகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வருகின்ற 18/5/2025 முதல் 1.5 வருடம் 7ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் முதல் 1 வருடம் ரொம்ப டாப்பாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் எந்ததொரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டில் இருந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போவதனால தான். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நீண்ட கால கஷ்டங்கள் என்பது முடிவுக்கு வர இருக்கின்றது. நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமாக ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் அப்படிங்கிறது தீரும். அந்த வழக்கு தீர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே திருமணம் ஆகாதுல, அதாவது கிட்டத்தட்ட 35 வயதை தாண்டிடுச்சு உங்களுக்கு திருமணம் என்ன ஆகலைன்னா கூட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிம்ம லக்கணக்காரர்களுக்கு உடனே திருமண பாக்கியங்கள் என்பது கிடைக்க இருக்கின்றது மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமரப்போகின்றாருங்க. இந்த ராகுக்கும் இந்த சனிக்கும் வீடு கொடுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகின்றாருங்க. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வாருங்க. இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அப்போது ராகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி கும்பத்துக்கு வராரு. அப்போது சனி வீட்டில் ராகு அமர்ந்து அந்த சனி பாருங்கள் குரு பகவானுடைய வீட்டில் 8ஆம் இடத்துல அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அப்போது வருகின்ற 2025 மே மாதத்தில் இருந்து 2026 மே மாதம் வரைக்கும் அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. தொட்டது எல்லாமே பொன்னாகுங்க. அதாவது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேற இருக்கின்றது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு.
அப்போது வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, ஒரு அரசியலில் இருந்தாலும் சரி, அதே போல் ஒரு அதிகாரத்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு கலைத்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, ரசாயனம் சார்ந்த துறைகளில் இருந்தாலும், எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன் அப்படின்னா ராகு அப்படிங்கிறது மருத்துவக்கு காரகத்துவம் கொண்ட கிரகம், சனிங்கிறது மக்கள் தொடர்புடைய ஒரு கிரகம். அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா 8ல் அமர்ந்து அந்த வீட்டுக்குடையவன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. அப்போது மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றது. வேற்று ஜாதிக்காரர்களால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நடக்க இருக்கின்றது. அதே போல் வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரியதொரு வரவுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. 2-3 கிளைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. இப்படி பல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத சிம்மம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாமே இந்த 2026 மே மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10th ஒரு 12th படிக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. நம்பர் 1ஆக மார்க் வாங்கக்கூடிய ஒரு யோகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது மாணவிகளுக்கு. அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான ஒரு காலகட்டம். ஒரு வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான காலங்க. மே மாதம் 18 தேதிக்கு பிறகு வெளிநாடு போயிட்டு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குங்க. மே மாதம் 2025 மே மாதத்தில் இருந்து 2026 மே மாதம் வரைக்கும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத சிம்மம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அவர் இருக்கின்ற துறைகள் மூலமாக அபார வளர்ச்சி என்பது கிடைக்க இருக்கின்றது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதியில் இருந்து. அதே போல் கேது பகவான் ராசிக்குள்ளே வர இருக்கின்றாருங்க. கேது பகவான் ராசிக்குள்ளே இன்னும் 1.5 வருடம் இருப்பார். வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதியில் இருந்து 1.5 வருடம் பார்த்திங்க அப்படின்னா கேது ராசிக்குள்ளே இருப்பார். கேது அப்படிங்கிறவர் ஒரு ஆன்மீக கிரகம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் நூல் சம்மந்தப்பட்ட, அதாவது டைலரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதும் இருக்காதுங்க. சரி, ஓகேங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.